நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் சீசன் 10 கலக்கிட்டு வர வர்ஷாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சூப்பர் சிங்கர் சீசன் 10 பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட் ஃபினாலேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சரிகமப்பா, இன்னொரு பக்கம் சூப்பர் சிங்கர், ரெண்டுமே செமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராங்க. சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குட்டீஸுமே. அதில் ரொம்ப குட்டியாக வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஸ்ரீவர்ஷினி. இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த ஷோ மூலயமா இவங்களை தெரிய வந்தாலும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷோ மூலயமா செமையான பாடல் பாடி அசைத்திட்டாங்க. அண்ட் வெளியே நிறைய செலிபிரிட்டிஸை இவங்க மீட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீவர்ஷினிக்கு இப்போ 6 வயசு ஆகுது. இந்த சீசன்லயே ரொம்ப குட்டி பொண்ணா இருந்தாலும் சுட்டி பொண்ணா இருந்தாலும் அவங்க பாடல் வந்துட்டா நல்லா அற்புதமா பாடி முடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனோட பாடுறவங்க தான். இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ரவுடி பேபி வர்ஷினி. இவங்க ஓன் யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்றாங்க. இன்ஸ்டால செம்மையா கலக்கிட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். இவங்க இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இவங்கள தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ரவுடி பேபி அப்படின்ட்டு பேர் வச்சதுக்கு காரணம் இவங்க அம்மா தானா. ஏன்னா வீட்டுல இவங்க ரொம்பவே சுட்டித்தனம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு நாட்டிகளா இருக்காங்க. அண்ட் இப்போ மட்டும் இல்லைங்க, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வாயை திறந்தா மூடவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். பாத்ரூம் சிங்கர்ல ஆரம்பிச்சு இப்போ சூப்பர் சிங்கர் வரைக்கும் கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டீச்சர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாம். ஆனா ஆரம்பத்துல இவங்க பாடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாத இருந்த காலத்துல உங்க பேர் என்னன்ட்டு டீச்சர்ஸ்லாம் கேட்கும் போது என் பேரு ரவுடி பேபி வர்ஷு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க என்ன இப்படிலாம் பேர் வச்சிருக்கீங்க, இதான் அவங்க பேரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இது போல அவ பாடுவா, அதனால அவ நாட்டித்தனெல்லாம் பண்ணுவான்றதுனால நாங்க இது போல ஃபேமஸ் ஆகிறதுக்காக வச்சிருக்கோன்ட்டு அவங்க அம்மாவும் சொன்னாங்களாம். அதுல இருந்து இவங்களை நிறைய பேர் ரவுடி பேபி வர்ஷினின்னு சொன்னாதான் தெரியும். ஸோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட சேர்ந்து பாடி இருக்காங்க. அதுல குறிப்பா இவங்களுக்கு ஒரு அக்கா வேற இருக்காங்க. அக்காக்கும் இவங்களுக்கும் ஒரு போட்டியே நடக்கும். ஆனா இப்போ இவங்களுடைய அக்கா தான் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. இவங்களுடைய அக்காவை கூட நம்ம சூப்பர் சிங்கர்ல பார்த்திருக்கோம். இவங்க அக்காவுக்கு ரோபோட்டிக்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்காம். அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சயின்ஸ்னா அந்த அளவுக்கு ஆர்வமாமா. அவங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பல்ப் எடுத்து கூட எரி வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு சயின்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் இவங்களுடைய அக்கா நேம் ராஷ்மி. ஸோ அவங்களுடைய அக்கா கிட்ட இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் இவங்க லேர்ன் பண்ணுறாங்களாம். அவங்க அக்கா வந்து ரோபோட்டிக்ஸ்லாம் சொல்லித்தராங்களாம். டிராயிங் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்களாம், அதையும் சொல்லித்தராங்களாம். ஸோ பாட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் வர்ஷினி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இவங்களுக்கு வராகி அம்மன்னா ரொம்ப பிடிக்குமாங்க. அவங்களுக்காகவே கூட அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நிறைய பாடல்கள் பாடி அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருக்கிற ஒரு குழந்தையா தான் இவங்க வள வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி பின்னணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க அம்மாவுக்கு பாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனா இவங்க அம்மாவால அந்த சூழ்நிலையில பாடவே முடியலையாம். அந்த சூழ்நிலைகள்லாம் வந்து மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய மகளை பாட வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் மகளுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். ஆனா அவங்களுக்கு பாடவே வரலையாம். அதனால விட்டுட்டாங்களாம். செகண்ட் குழந்தைக்காச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய 2 வயசுல. ஸோ இந்த பாடல் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மார்னிங் எழுந்ததுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமாம். அதுக்காக வேணாம், இந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு நம்ம மைண்ட்ல ஏத்தணுன்றதுக்காகவே வீட்டுல பாடல்கள் போட்டு விடுவாங்களாம். அது அவங்க அம்மா பாடுறத பார்த்து வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கே தெரியாம தான் இருந்திருக்கு. 2.5 வயசுல இவங்க வந்து சும்மா வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன இவ நல்லா பாடுறாளே அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா கூப்பிட்டு ஒரு 2 லைன் பாடுன்ட்டு ஒரு பாடலை பாட சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்க பாடுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை எக்ஸ்ட்ரா 2 லைனே பாடிட்டாங்களாம். அதை பார்த்து இவங்க அம்மா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த வகையில தேவரையா சாங் தான் இவங்க ஃபர்ஸ்ட் பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் பொத்தி வச்ச மல்லிகை முட்டா இருக்கட்டும், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன், போராலே பொண்ணு தாயி, இது போல ஓல்டு சாங்ஸ்லாம் எடுத்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடல்லாம் இவங்க பாட அதை இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் போஸ்ட் பண்ண ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகுறாங்க. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி உங்களுடைய வீடு தேடியே வராரு. அந்த செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்த் சார் தான். அவர்கிட்டே இவங்க கீபோர்டு இருந்தா மட்டும்தான் நான் பாடுவேன், இல்லைன்னா நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே வந்து கீபோர்ட்லாம் வாசிச்சு பாட வச்சிருக்காரு. இவங்க அப்பா ஆக்டராகவும் இருக்காராம். ஒரு சில படங்கள்லாம் கூட பண்ணியிருக்காராம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ஸ்ரீ ஸ்னேகா பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதில் கேமரா ரெண்டல் கம்பெனி தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா மட்டும் இல்லாமல் சினி ஃபீல்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்
எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டலுக்கு இவங்க விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க சினி ஃபீல்டில் வந்து இருக்காங்க. ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்கார ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் நாகேஷ் அவர்களுடைய பேரன் கூட தான் இவங்க சேர்ந்து வானரன் அப்படின்ற படத்துலையும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து இன்னொரு படத்துலையும் கமிட் ஆயிருக்காங்களாம். ஸோ ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் பாட்டு அப்படின்னு இருக்கும்போது படிப்பு எப்போதான்ப்பா படிப்பாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலில் இவங்க அம்மாவே போய் சொல்லிட்டாங்களாம். ஒரு 4 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தைக்கு ஒரு பக்கம் பாட்டு வருதுன்னா நினைச்சு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஏபிசிடி படி, இதை படி, அதை படின்ட்டு போட்டு திணிக்க கூடாது. கண்டிப்பா இந்த அளவுக்கு ஞானம் இருக்கும்போது படிப்புலயும் ஞானம் இருக்கும். அதனால அவங்கள திணிக்காம அவங்க போக்குலயே அவங்க விட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு அதாவது வர்ஷினிக்கு பாத்தீங்கன்னா பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இதை ஒரு இன்டர்வியூல சும்மா ஒரு பிரியாணின்னு சொன்னாலே போதும் அதை குதிச்சுக்கிட்டு அம்மா வாமா சீக்கிரமான்ட்டு கேமரா ரோல் ஆகுதுன்னு கூட தெரியாம செமையான ஃபன்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த சூப்பர் சிங்கருக்கு வரதுக்கு முன்னாடி சின்னதுல இருந்தே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது 2.5 வயசுல எப்படி பாட ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்தே சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போலாம் வந்து இவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால ரொம்பவே வருத்தப்படாம வர்ஷினி சொல்லுவாங்களாம், அம்மா என்னை எதனால ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரு காரணமே இல்லை, நீங்க வந்து பாடுங்கன்ட்டு அந்த ஸ்டேஜ்ல என்னை கூப்பிடுவாங்க பாருமா அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொன்னாங்களாம். அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. நம்ம சொல்லி தரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லாம தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கே போயிடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இதுல பாரதி ராஜா அவர்கள் கிட்ட இவங்க போகும்போது இவங்க வந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடலை பாடியிருப்பாங்க. அப்போ பாரதி ராஜா அவர்கள் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்கும்போது எனக்கு உன்னதான் பிடிக்கும், என் பேத்தி தான் நீ, நான் இவ்வளோ அதிசயங்களை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில, ஆனா உன்ன மாதிரி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே கிடையாது, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு அதிசயம் அப்படின்ட்டு ரொம்ப வந்து எமோஷனலா சொல்லியிருப்பாரு பாரதி ராஜா அவர்கள். அதே மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட காஞ்சனா கெட்ட போட்டு உங்களுக்கு வந்து 1/2 மினிட் தான் தருவேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபன் பண்ண விஷயங்களா இருக்கட்டும். விஜய் ஆண்டனி அவர்கள் கிட்ட ஒரு மேடையில உங்க பாட்டு எனக்கு வாயிலே நுழையல, நெக்ஸ்ட் டைம் பாடும் போது வாயில நுழையிற மாதிரி பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ற விதமா இருக்கட்டும். அதுக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் அவங்களுக்கு ஈக்குவலா உட்காந்துட்டு இங்க பாடு பாப்போன்ட்டு நாக்கமுக்கா பாடெல்லாம் சொல்லி கொடுத்த விதங்கள். சீமான் அவர்களுடைய பேச்சு கேட்க இங்க பல பேரும் இருக்காங்க. ஆனா இவங்களுடைய பேச்சையும் பாடலையுமே ரொம்ப ரசிச்சு கேட்பாராம். அதனால எனக்காக ஒரு பாடல் பாடுங்க, நீங்க என்ன பேசினாலும் பாடினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கேட்டிருக்காருங்க. அதனால அவருக்காக அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு போராளே பொண்ணு தாய் அப்படின்ற பாடல்லாம் கூட பாடியிருக்காங்க. இவங்கெல்லாம் தொடர்ந்து விஜய் சாரோடைய அம்மா வைரமுத்து அவர்களுடைய மகன், ஸோ இப்படி நிறைய செலிபிரிட்டிஸை இப்பவே இவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வயசுல எதுக்கு இதெல்லாம் தேவையான்ட்டு இவங்களுடைய குடும்பத்துல எதிர்ப்புகளும் இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி தான் இந்த உலகத்துக்கு தன்னுடைய மகளுடைய திறமையை காட்டணும்ட்டு அம்மாவுடைய முழு முயற்சியும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி ரஜினி சாரை நீங்க போய் சந்திச்சிங்களான்ட்டு சூப்பர் சிங்கர்ல இவங்க கேள்வி கேட்ட விதங்களா இருக்கட்டும். எஸ்பிபி அவர்களுடைய பாடல்லே மிக முக்கியமான பாடல்னா அது அவர் மூச்சு விடாம பாடின மண்ணில் இந்த காதல் சாங். இந்த பாடல் பாத்தீங்கன்னா அவருக்கே மிகப்பெரிய டஃப்பான சாங் தான். அந்த சாங் அவரே பாடும்போது ஏன் நான் பாட மாட்டேனான்னு கேட்ட கேள்வி அந்த பாடலை அற்புதமா பாடி அசத்திட்டாங்க. நதி அவர்கள் மாதிரியே கெட்ட போட்டு குட்டி நதி அவர்களாவே வந்து அவங்க முன்னாடியே பூவே பூச்சிடுவான்னு பாடின பாடல், அவங்க கூட சேர்ந்து சைக்கிள் ஓட்டின அந்த வீடியோ, இதெல்லாம் பார்க்கும் போது நேரம் போறதும் தெரியாது. இந்த அளவுக்கு குழந்தைங்க திறமையா இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ப்ரௌடா தான் இருக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த குழந்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க பாடல் பாடினதுல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.